தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனித மனம் நிலையில்லாதது, பிற துயரங்களை கண்டு மனம் பதறாது வாழும் சுயநலம் கொண்டது, பொருள் மட்டுமே போது என்னும் பேராசை கொண்டது. ஆகவேதான் மன்னர்களாகிய நாம் துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று கூறுவார்கள். நமது திருவிவிலியத்திலும் ஊதாரி மைந்தன் உவமை இந்த கருத்தையே நமக்கு உணர்த்துகின்றது. நம்மை இந்த பாவ வாழ்வின்று மீட்கவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். அத்தகைய சிலுவை நம்மை எல்லா தீங்கினின்றும் காத்து நமக்கு மீட்பும் இறைவனோடு வாழ்வும் விண்ணக வாழ்வு என்னும் மறை வாழ்வையும் வழங்கும் பேராற்றல் பெற்றது. ஆகவே தவக்காலத்தில் இயேசுவின் பாடுகளை நமது உள்ளத்தில் முழு மனதோடு ஏற்று பாவ வாழ்வினின்று மனம் மாறுவோம். உயிர்ப்பின் தேவன் நம்மை காத்து வழிநடத்தி விண்ணக வாழ்வு என்னும் மறு வாழ்வில் நம்மை அழைத்து செல்ல இத்திருப்பலியில் இணைந்து வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வை தகுதியான முறையில் நாம் ஒப்புக் கொடுக்க நமது குற்றம் குறை பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வந்த இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா, இரக்க பெருக்கத்திற்கு முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள் நிறைவேற்றல்கள் இரக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியா எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றேன். எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கை கதையுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் கொண்ட எங்கள் உள்ளங்களை உன் இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீரா. உமோடு தூயாவியால் ஒன்றில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆன் பண்ணுங்க அக்கா. மைக் ஆன் பண்ணி விடுறா. விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுள் வாக்களித்தவாறே இஸ்ரேல் மக்களை மீட்க மோசேயை தேர்ந்தெடுத்தார் இறைவன். இறைவனின் அழைப்பினை ஏற்ற மோசே அவரின் விருப்பப்படி ஆண்டவர் என்றும் அவருடன் இணைந்து பயணிப்பார் என்ற நம்பிக்கையில் பணியாற்றியது போல கடவுள் நமக்கு தரும் அழைப்பினை ஏற்று அவருடன் இணைந்து பயணிக்கவும் அவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாசக பகுதிக்கு செவிமடுப்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 1-8, 13-15 வரை. அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தில் மேற்திசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேவி வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீர்ந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீர்ந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர் உங்கள் மூதாதையின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டில் இருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்தோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பி
ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் நோயை அழிவித்து மீட்டு காத்திடுவார். உன் நோயை அழிவித்து மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூழ்ந்திடுவார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. இன்றைய இரண்டாம் வாசகமானது தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கானான் தேசத்தை நோக்கி பயணப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு
ஆன்மீக உணவையும் பூச்சையும் இறைவன் வழங்கினார். ஆனால் அம்மக்கள் தேவை நிறைவேற்றியதும் வாழ்வு தந்த இறைவனுக்கு எதிராக செயல்பட்டார்கள், அழிவிற்கு உள்ளானார்கள். நாமும் சூழ்நிலையிலும் கடவுளுக்கு எதிராக வாழக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கும் வாசக பகுதியை கவனமுடன் கேட்போம். எழுத்துதல் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 10 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பான்மையோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாறை நிலத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிகழ்ந்தன. அவர்கள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்க கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிகுறியாக எழுதப்பட்டுள்ளன. எனவே நாம் நிலையாக நிற்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்துக் கொள்ளட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அடைவீர்கள். சீலோவாவிலே கோபுரம் விழுந்த 18 பேரை கொண்டதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லோரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும் 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால்
அதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், மனம் மாறுங்கள், மனம் திருந்துங்கள், மனம் மாற்றம் பெறுங்கள் என்ற இந்த வார்த்தைகள் தவக்காலத்தில் அதிகமாக ஓங்கி ஒலிக்கின்ற வார்த்தைகளாகும். எப்படியாவது எதிராவது நான் மனமாற்றம் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக இந்த தவக்காலத்தில் பல்வேறு வகையான மனமாற்றத்திற்கான முயற்சிகளை முன்னெடுப்பது கிறிஸ்தவர்களின் வழக்கமும் பழக்கமுமாக இருந்து வருகிறது. எனவே அந்த மனமாற்றத்தை இன்னும் ஆழப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நாளுடைய வாசகங்கள் நமக்கு மிக ஆழமாக சொல்லித் தருகின்றன. இன்னைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் மோசே அழைக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வு மாற்றப்பட வேண்டும், அடிமை நிலையிலிருந்து அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் கொண்ட சுதந்திர வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதை அறிந்த இறைவர் அவர்கள் எல்லா விதமான மனித உரிமைகளோடு வாழ வேண்டும் என்பதை எண்ணிய கடவுள் மோசே அழைத்து அவரை பார்வோனிடம் அனுப்பி இந்த மக்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து செல்வதற்கான முதல் வித்து, முதல் அழைப்பு இன்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. இரண்டாம் வாசகத்திலே தூய பவுல் பொருந்திய நகர மக்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறார், எப்படி கடவுள் இந்த இஸ்ரேல் மக்களை மன்னித்து ஏற்று அவர்களுக்கு புதிய வாழ்வை வழங்கினாரோ அதே போன்று நீங்களும் மாற வேண்டும். கொரிந்து நகர மக்கள் மனமாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக தூய பவுல் இத்தகைய வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார். எதிலிருந்து மாற்றம் பெற வேண்டும் என்பதை மிக அழகாக இந்த நாளிலே நற்செய்தி வாசகத்தில் முதல் சிந்தனையாக இறைமகன் இயேசு நமக்கு தருவது, இதோ கலிலேயர் ஆலயத்தில் பலி செலுத்திக் கொண்டிருந்தார்கள், அவர்களை பிலாத்து கொன்றான் என்று சொல்லப்படுகிறது. அல்லது சீலோவாவிலே பல நபர்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாராவது திடீரென்று இயற்கை பேரிடரால் இறந்தாலோ அல்லது ஏதாவது அரசனால் ஆள்பவனால் அவர்கள் உயிர் எடுக்கப்பட்டாலோ மக்களுடைய புரிதல் என்பது கடவுளால் இவன் சபிக்கப்பட்டிருக்கிறான், கடவுள் இவரை தண்டித்திருக்கிறார், கடவுள் கொடுத்த தண்டனை இது அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக கிடைத்தது என்பது பொதுவான புரிதலாக இருந்தது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த புரிதலை மாற்றுகிறார். இது பாவத்திற்காக கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல, மாறாக இந்த மனிதர்களுடைய மாற்றம் இல்லாத இதயங்களினால் ஏற்படுகின்ற நிகழ்வுகள் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார். அதற்குத்தான் எடுத்துக்காட்டை சொல்கிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அத்திமரம். பல ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக கனி கொடுக்காத அந்த மரத்தை வெட்டிட வேண்டும் என்று அந்த தோட்டத்தினுடைய முதலாளி கூறுகிறார். ஆனால் தொழிலாளி சொல்கிறார், ஆண்டவரை இன்னும் 1 ஆண்டு கொடுத்து பாருங்கள், இன்னும் 1 ஆண்டு அது ஒரு வேளை கனி கொடுக்கவில்லை என்றால் நீர் சொல்லும்படியாகவே அதை வெட்டி விடலாம் என்று சொல்கிறார். எனவே இந்த நாட்களிலே யாரெல்லாம் மனமாற்றம் பெறுவார்களோ, மனம் திருந்துவார்களோ, மனமாற்றம் அடைவார்களோ அவர்களுக்கு கடவுள் சொல்லித் தருகின்றது, உனக்கு ஆசீர் நிச்சயம். லூக்கா நற்செய்தி 15:10 சொல்லும், மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். யாரெல்லாம் மனம் மாறுகிறார்களோ அவர்களை குறித்து மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். மனம் மாறாதவர்களுக்கு அழிவு நிச்சயம் என்பதை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே எப்படிப்பட்ட மனம் மாற்றம் நாம் அடைந்தால் நமக்கு முதலாவதாக எல்லா விதமான நன்மைத்தனங்களும் நமக்கு கிடைக்கும், நமது நோய் நொடிகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும், அதோடு சேர்த்து நாம் விடுதலை அடைவோம், பழைய வாழ்விலிருந்து புதிய வாழ்விற்கு நாம் விடுதலை அடைவோம் என்பதை எசாயா புத்தகம் 30வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையில், நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து அமைதி உற்றால் விடுதலை பெறுவீர்கள் என்று ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். அதைத்தான் எசேக்கியேல் புத்தகம் 18:31-32 இறைவன் மிக தெளிவாக சொல்கிறார், புதிய இதயத்தையும் புதிய பாதையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், இஸ்ரேல் வீட்டாரே
நீங்கள் ஏன் சாக வேண்டும், மனம் மாறி வாழ்வு பெறுங்கள் என்று சொல்லி மனம் மாறியவர்களுக்கு வாழ்வு நிச்சயம் என்பதை சொல்கிறார். சில நாட்களுக்கு முன்பாக பார்த்த ஒரு அழகான காணொளி. கோழி முட்டை எத்தனை நாட்களில் தனது குஞ்சுகளை பொரிக்கும்? எத்தனை நாள்? நாங்க டவுன்ல வாழ்றோம் ஃபாதர், அதனால எங்களுக்கு கோழியும் தெரியாது, ஆடு தெரியாது, அதை சாப்பிட மட்டும்தான் தெரியும். 21 நாட்கள் என்ன பண்ணும் என்று சொல்லுவார்கள். எனவே ஒரு மனிதர் 21 நாட்களுக்குள் அந்த கோழி தனது பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக பல முட்டைகளை வைக்கிறார். 19ஆம் நாளன்று அந்த கோழியானது எந்தெந்த முட்டைகளுக்குள்ளாக குஞ்சு பொரித்திருக்கிறதோ அதன் மீது ஒரு சிறிய கொத்தை அது வைக்கும். அது ஒரு சின்ன புடைப்பு இருக்கும், சின்ன ஒரு விரிசல் இருக்கும். எனவே இந்த மனிதன் எடுத்து பார்க்கிறான், 3 முட்டைகளில் சின்ன விரிசல் இருக்கிறது. மீண்டுமாக 21ஆவது நாள் எடுத்து பார்க்கிறான், அந்த 3 முட்டைகள் மட்டும் உடைந்து கோழி குஞ்சுகள் வந்திருந்தன. மற்ற எந்த முட்டைகளிலும் கோழி குஞ்சுகள் வரவில்லை, அது அப்படியே இருந்தன. இப்போது அந்த மனிதர் மீதமிருந்த அந்த 21 நாட்களுக்கு பிறகு மீதி இருந்த அந்த முட்டைகளை எடுத்து ஆம்லேட் ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட முடியுமா? முடியாது. ஒருவேளை அந்த முட்டையை உடைச்சா என்ன நடக்கும்? பயங்கரமான ஒரு வாயு மாற்றம், நாற்றம் அடிக்கும். அது பூ முட்டைன்னு சொல்லுவாங்க, அப்படிதானா? பூ முட்டை அல்லது பூ முட்டை அப்படிதான் சொல்லுவாங்க. பயங்கரமான, குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியாது, அதுக்காக அதை சொல்லிவிடும். பயங்கரமான அது நாற்றம். ஏன்னா 21 நாட்களாக அது அப்படியே பாதுகாக்கப்பட்டதுதான். அப்ப எப்படி அந்த காணொலியை முடிக்கின்றார்கள் என்றால், கடவுள் ஒரு 40 நாள் நமக்கு தந்திருக்காரு. என்ன வந்திருக்காரு? 40 நாள் நமக்கு இப்ப தந்திருக்குது. நாம கொத்தி உடைஞ்சி வெளியே வந்தா நாம என்ன பண்ணுவோம்? புதிய வாழ்வு, மாற்றம் பெற்றவர்களாக இருப்போம். இல்லைன்னா உடையாம அப்படியே இருக்குதுதா. அதுக்குள்ள என்ன இருக்குது? நாற்றமும் இறந்து போன வாழ்வும் இருக்கிறது. எனவே நாம் இந்த நாற்றத்தில் இருந்து அல்லது அழுக்கில் இருந்து, நமது அகங்காரங்களில் இருந்து, நமது பாவங்களில் இருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் மாற்றம் என்பது நிச்சயம். இந்த மாற்றம் வந்தால் அங்கு மறுபடி ஒரு வாழ்வு கிடைக்கும். அந்த வாழ்வுக்கான தேடலோடு இவ்வழியில் தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிட்டு சொல்வோம். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னிகையால் பிறந்தார். தூய பிதாவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதருடைய சமூக உறவை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். அன்பும் அருளும் நிறைந்த எம் இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் அனைவரும் இத்தவகாலத்தில் உமது இறைமக்களை இறைவேண்டுதல் தவத்திலும் மற்றும் தர்மத்திலும் அழைத்து சென்றிடவும், தவகால முன்னேற்பாடு பணிகளை இறைமக்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டிய நல்ல உடலுள்ள நலன்களை திரு அவைக்கு வழங்கிட வரவேண்டி இறைவா உண்மை மன்றாடுகிறோம். மனமாற்றத்தின் நாயகனே இறைவா, மனமாற்றத்தின் காலமாகிய இத்தவகாலத்தில் நாங்கள் அனைவரும் உம் இறைமகனோடு ஒப்புரவு பெற்று மனமாற்றம் அடைந்து இறையன்பு பிறரன்பு பணிகளில் எங்கள் வாழ்வினை முழுமையாக அர்ப்பணிக்கவும், இதனால் எங்களுடைய வாழ்வு மறுமலர்ச்சி பெற்று
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே நிறைவா, இன்றைய உலகில் நிலவும் கலாச்சார சீர்கேடுகள், வன்முறைகள் மற்றும் சமூக ஊடக பாதிப்புகளிலிருந்து இன்றைய இளம் தலைமுறையை காத்து அவர்கள் நல்ல வேலை வாய்ப்பை பெற்றிடவும் உமது வாக்கு வழியில் வாழ்ந்த உன் பிள்ளைகளாய் என்றென்றும் வாழ வரம் வேண்டி இறைவாவை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களை தந்து வழிநடத்துகின்றவரே என் இறைவா, எமது ஆலயத்தில் நாங்கள் தொடங்கி இருக்கும் ஆலய பராமரிப்பு பணியினை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இப்பணிகள் முழுமையாக நடைபெற்றிடவும் தொடர்ந்து இதன் வளர்ச்சி பணிகளில் நாங்கள் அனைவரும் இணைந்து உழைத்திடவும் இதனால் எங்கள் பங்கு சமூகம் முன்னேற்ற பாதையில் பயணித்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடினோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமை நாயகனே என் இறைவா, இந்த வெள்ளியை சிறப்பிக்கும் புனித சவேரியார், புனித டான் போஸ்கோ அன்பிய இறை மக்களையும் மற்ற அன்பியங்களையும் எங்கள் பங்கில் செயல்படும் பக்த சபையினர்கள், பங்கேற்ற அமைப்புகள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதியும். நாங்கள் அனைவரும் தவக்காலத்தில் இணைந்து பணிபுரியவும் இன்றும் என்றும் ஒற்றுமையாக வாழ்ந்திடவும் வரம் வேண்டி விரைவாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனத்தில் வேண்டுவோம். ஆண்டவரே, எங்கள் மனங்களும் எங்கள் வாழ்வும் மாற்றத்திற்கு உட்பட இந்த தவக்காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் மாறுவது போல, எங்கள் உள்ளம் மாறுவது போல, எங்கள் சொல்லும் செயலும் மாற்றம் பெறுவது போல எங்கள் குடும்பங்களிலும் இல்லங்களிலும் மாற்றம் உண்டாக வேண்டும் என்பது எங்கள் விண்ணப்பங்களாக இருக்கின்றன. எங்கள் குடும்ப தேவைகள், எங்கள் தனி தேவைகள், எங்களுடைய குடும்பத்தில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல நிகழ்வுகள், எங்கள் குடும்பத்தை பல்வேறு விதங்களில் கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சுமைகள், பொருளாதார சுமைகள், கடன் சுமைகள், நோய் நொடிகள் அனைத்திற்காகவும் ஜெபிக்கின்றோம். உமது இரக்க பெருக்கத்தால் எங்களுக்கு எல்லா வகையான நலன்களை இந்த வழி வழியாக நல்வீராக. நாங்கள் மாற்றம் பெறுவதற்கு, மாறுவதற்கு, உடைபடுவதற்கு, எங்களை உருகுலைத்து நாங்கள் பெறுவதற்கு நீர் அருள் தருவீராக. ஏனென்றால் எங்களுக்காக, எங்கள் மாற்றத்திற்காக, எங்கள் பாவங்களுக்காக நீர் சிலுவையில் பலியானீர். எனவே ஆண்டவரே, நாங்கள் மனம் திறந்த எங்களுக்கு அளித்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உமது இறை இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்நேரத்திலே ஜெபிக்கின்றோம். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? என் ஜனமே மனத்திருந்து இயேசுவிடம் ஓடிவா. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க, பாவம் மன்னிக்க தன்னை பலியாக்கினார். இயேசு உன்னை ரட்சிக்க, பாவம் மன்னிக்க தன்னை பலியாக்கினார். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு,
நாதனே. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. நீ இயேசுவிடம் ஓடிவா. இந்த மன்றாட்டுக்கு எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோம். அன்பே தேவை இறக்கடித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோம். இதுவே எம் காணிக்கை. இதுவே எம் காணிக்கை. இதுவே எம் காணிக்கை. இதுவே எம் காணிக்கை. அன்பே தேவை இறக்கடித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோம். இவரது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனறியவே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். இவரது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனறியவே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் பெற உலகம் உயர்த்திட எம்மை வழிநடத்தும். அன்பே தேவை இறக்கடித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோம். அன்று புரட்சியே வாழ்வு மலர்ச்சியால் மாற்றும் பலியில் இணைந்தோம். நீதி அமைதியும் மனித நேயமும் பலியின் பொருளாய் இயேசுவோம். அன்பு புரட்சியே வாழ்வு மலர்ச்சியால் மாற்றும் பலியில் இணைந்தோம். நீதி அமைதியும் மனித நேயமும் பலியின் பொருளாய் இயேசுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கிற இந்த பலி எல்லாம் அந்த இறைவனுக்கு என்று நாம் அப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறமை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இவரையினால் மன நிறைவடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க என்று முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் எங்களுக்கு உரிய செயலுமாகும். எங்கள் உண்ணான் நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றே, மனதை மேலே எழுப்புகின்றே, நற்பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றே. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூத புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து சொல்லுவதாவது. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, இறையாகவே தூயமும் தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டியதும் இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாகும். அவர் பாடுபட உளம்பணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வென்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்று கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின்
அப்பத்தை வீட்பிழைக்க கிண்ணத்தை முகம் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இறைவா, உலகத்து பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேல், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்துள்ளோம். உயிர் தினமும் என எதிர்நோக்குடன் சென்று கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள், பெற்றோர், உறவினர்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுறு உமது திருமுக ஒளிமுடைய திருடன் எங்கள் அனைவருக்கும் இரக்கமாயும் இதோ உமது திருவுடன் திருத்தத்தின் முன்பாக ஒரே பங்கு சமூகமாக வளர்ந்தாழ்படியில் வந்தாடி கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு ஒவ்வொருடைய உள்ளத்த தேவைகளுக்கும் குடும்ப தேவைகள் தங்கள் தனி தேவைகள் அனைத்திற்கும் தயவாய் செவி சாய்த்திருக்கிறார். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை எங்கள் பாச பாதுகாவல் அவருக்கு காட்சியளித்து அவரை திடப்படுத்திய தூண் அன்னை, இவ்வூரை நோக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் உங்களுக்கு தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரபருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரை ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரவும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்துள்ளீராகும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம்.
உடலாயுமை கற்பித்திரு உடமாயுதை உண்டு உடலாயுமை கற்பித்திரு உடமாயுதை உண்டு வாழும் காலமெல்லாம் உன்னோடு வாழ்ந்திட வாழும் காலமெல்லாம் நான் உன்னோடு வாழ்ந்திட வாழும் வாழுமே இயேசு தெய்வமே வாழும் வாழுமே இயேசு தெய்வமே என்னோடு விரும்பி தேடும் வாழுமே உன்னோடு கசிந்த வைகரே ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய
என்னை தூக்கி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமைக்கும் அளிப்பதாக. என்றென்று போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கு ஆட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அறிவிப்புகள் இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பித்து புனித டான் போஸ்கோ மற்றும் புனித சவேரியா ஆகிய இறைமக்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வருகிற ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பிக்க வேண்டியவர்கள் அன்பியங்கள் புனித பேதுரு பவுல் அன்பியங்களான 7, 8 அன்பியங்கள். திருச்சிலுவை பாதையை வழிநடத்த வேண்டியவர்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை புனித பேதுரு பவுல் அன்பியங்களாகும். சென்ற ஞாயிறு காணிக்கை ரூபாய் 4373. வருகின்ற ஞாயிறு தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு. எனவே 4வது ஞாயிற்றுக்கிழமையில் நற்கருணை ஆராதனை, அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆண்டவரோடு நாம் உடனிருத்தல் ஆகிய நற்கருணை ஆண்டவரோடு ஒரு நாள் முழுவதும் நாம் அவரை நோக்கி மன்றாடுகின்ற சிறந்த வழிபாடு நமது பங்கிலே பல ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே அன்பிற்கினியவர்களே, வருகின்ற ஆண்டிலும் வருகின்ற வாரத்திலும் நீங்கள் அதே முயற்சியை தக்க தயாரிப்போடு முன்னெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு நினைவூட்டியது போல நற்கருணை ஆராதனையின் போது நீங்கள் பெரிய வியாழன் இரவிலிருந்து பெரிய ஆடுகளின் வெள்ளிக்கிழமை மதியம் வரை நாம் வாசிக்கின்ற திருமணி ஆராதனையை நாம் வாசிக்க கூடாது. மாறாக நற்கருணை ஆண்டவரோடு உடனிருக்க உங்களுக்கென தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தயாரிப்பதற்கென சில இறை வார்த்தைகள், இறை வசனங்கள், திருப்பாடல் உங்களுக்கு தரப்பட்டுள்ளன. அந்த தலைப்புகள் ஏற்கனவே திருவழிபாட்டு குழுவினர்களால் உங்களுக்கு தரப்படும், அல்லது அதே தலைப்புகள் அடங்கிய அந்த அட்டவணையானது நமது அறிவிப்பு பலகையிலும் இருக்கும் என்பதை நினைவூட்டிக் கொள்கின்றேன். எனவே நற்கருணை ஆராதனைக்கான விண்ணப்பது படிவம் காலை 8:30 மணி முதல் 9 மணி வரை அன்பியங்கள் 7, 8, 9 மணி முதல் 9:30 மணி வரை மறைக்கல்வி மன்றம், 9:30 முதல் 10 மணி வரை திருவழிபாட்டு குழு அன்பிய ஒருங்கிணையம், 10 மணி முதல் 11 மணி வரை அன்பியங்கள் 4 மற்றும் 5, 11 மணி முதல் 12 மணி வரை அன்பியங்கள் 2 மற்றும் 3, 12 மணி முதல் 1 மணி வரை அன்பியங்கள் 1 மற்றும் 6, 1 மணி முதல் 2 மணி வரை மரியாயின் சேனை உள்நாட்டு மீனவர் அமைப்பினர் கோல்பின் இயக்கம், 2 மணி முதல் 3 மணி வரை வின்சென்ட் பவுல் திரு இருதய சபையினர், 3 மணி முதல் 4 மணி வரை பாடக குழு பீடச்சிறார்கள் OCS மற்றும் இளையோர்கள், 4 மணி முதல் 5 மணி வரை கிருஷ்ணகோயில் இறை மக்கள், 5 மணி முதல் 5:45 மணி வரை மீனாட்சிபுரம் இறை மக்கள் ஆகும். 5:45 மணிக்கு இந்த வழிபாடு முடிவடைந்தவுடன் நற்கருணை சுற்றுப்பிரகார பவனியானது நடைபெறும். எனவே பங்கு மக்கள் அனைவரும் வெண்ணிற ஆடை அணிந்து நீங்கள் அந்த நற்கருணை சுற்றுப்பிரகாரம் நமது ஆலயத்தை சுற்றி நடக்கின்ற அந்த நற்கருணை பவனியிலும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நற்கருணை பவனியானது ஆலய தலைவாசலிலிருந்து புறப்பட்டு நமது மண்டபம் வழியாக சென்று அந்த திருப்பத்திலிருந்து டீக்கடையெல்லாம் இருக்குல்ல, அதிலிருந்து மீண்டுமாக திரும்பி ஆலயத்துடைய பின்புறமாக வந்து நாம் நம்முடைய 5வது அன்பியனுடைய துவக்க பகுதிக்குள் சென்று தெருவிற்குள் சென்று மீண்டுமாக ஆலயத்துடைய தலைவாசல் முன்பாக இருக்கின்ற தெருவழியாக ஆலயத்தை வந்து அடைவோம். இதில் 3 இடங்களில் நம்முடைய அந்த பார்க்கின் அருகாமையில், ஒன்று இந்த பெரிய தெருவினுடைய 5ஆம் அன்பியன் தெருவினுடைய முதல் பகுதியில், அதற்கு அடுத்தபடியாக 3வது அன்பியன் மற்றும் 2ஆம் அன்பியத்துக்கு அருகாமல் இருக்கின்ற அந்த கடைக்கு அருகாமையில் 3 இடங்களில் நற்கருணை ஆண்டவருக்கான பலிபீடங்களை நாம் தயாரிக்க வேண்டும். அங்கு அந்த நற்கருணை ஆண்டவர் வைக்கப்பட்டு அங்கு ஒரு சிறிய எளிய 2 நிமிட மறைவுரையும் 2 நிமிட ஜெபமும் இருக்கும் என்பதை நினைவூட்டுக் கொள்கின்றேன். பார்க் அருகாமையில் இருக்கின்ற அந்த பலிபீடத்தை தயாரிக்க வேண்டியவர்கள் அன்பியர்கள் 1 மற்றும் 7, 8.
இந்த 5ஆம் அன்பியல் பகுதி பெரிய தெருவுக்கு உள்ளாக செல்கின்ற முன்பகுதியில் நாம் வைக்கவிருக்கின்ற அந்த பலிபீடங்களை தயார் செய்ய வேண்டியவர்கள் அன்பியங்கள் 4, 5, 6. நம்முடைய ஆலயத்திற்கு நேர்ப்புறமாக இருக்கின்ற தெருவில் அந்த கடை கருகாமையில் வைக்கின்ற பலிபீடத்தை தயாரிக்க வேண்டியவர்கள் அன்பியங்கள் 2 மற்றும் 3 ஆகும். எனவே வருகின்ற அந்த இடங்களையும் உங்களுடைய தெருக்களையும் அன்பிய இறைமக்கள், பங்கு இறைமக்கள், பங்கை சாராத பிற சமய சகோதர அனைவரும் அதை சுத்தமாக நற்கருணை ஆண்டவருடைய பவனைக்கேற்ற வகையில் நீங்கள் அலங்கரித்து வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இவை அனைத்து தயாரிப்பை விட முதன்மையான தயாரிப்பு பங்கு மக்களுடைய பங்கேற்பு. இது மற்ற நபர்கள் பங்கேற்பதற்கான வழிபாடு அல்ல. எனவே தயவு செய்து பங்கு மக்களாகி நீங்கள் அனைவரும் இந்த நற்கருணை பவனி வழிபாட்டில் அனைவருமே உள்ள ஒழுக்கத்தோடு உங்களுடைய தவக்கால தேவைகளோடு நற்கருணை ஆண்டவரோடு நாம் பயணிக்க அந்த நாளில் முயல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உயர்கல்வி வழிகாட்டுதல் பயிற்சி கேரியர் கைடன்ஸ் 26-1-25 வருகின்ற புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு கிறிஸ்து நகர் ஆலய வளாகத்தில் வைத்து நடைபெற உள்ளது. எனவே 12ஆம் வகுப்பு முடித்த அனைத்து பிள்ளைகளும் இதில் பங்கெடுக்க, பெற்றோர்களும் உடன் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 30-3-25 ஞாயிறு மதியம் 2:30 முதல் 5 மணி வரை செவிலியர்களுக்கான மருத்துவமனையில் பணிபுரிகின்ற செவிலியர் நர்சஸ் மற்றும் அதை தவிர்த்து மருத்துவ பணி புரிகின்றவர்கள், ஒருவேளை லேப் அசிஸ்டண்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் மருந்தகத்தில் பார்மசியில் வேலை பார்ப்பவர்களாக இருக்கலாம். யாரெல்லாம் மருத்துவமனைகளில் நீங்கள் பணிபுரிகின்றீர்களோ அவர்களுக்கான ஒரு சிறப்பு யூபிலி கூட்டம், யூபிலி கொண்டாட்டமானது மறை மாவட்ட அளவில் தயாரிக்கப்பட்டுள்ளது. அது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே நமது பங்கிலும் இந்த மருத்துவ பணி செய்கின்ற மருத்துவர்களுக்கு ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது. செவிலியர்கள் மற்றும் செவிலியர் அல்லாத மற்ற மருத்துவ பணியாளர்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மறைக்கிளி மன்ற மறை மாவட்ட தேர்வானது வருகின்ற 30-3-25 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு ஆயரில் வளாகத்தில் உள்ள ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெறுகிறது. எனவே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உங்கள் பிள்ளைகளை இந்த ஒரு வாரம் சிறப்பாக அவர்களை சிறந்த முறையில் சிறந்த பயிற்சிகள் கொடுத்து தயாரிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளும் இந்த ஒரு வாரத்திலாவது நீங்கள் இன்னும் அதிக ஆர்வம் கொடுத்து மறைக்கல்வி பாடங்களை இன்னும் கற்றுத்தேர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தவக்காலத்திற்கான பெயர் பட்டி, பெரிய வார வழிபாடுகள் வாசிப்பவர்களுக்குரிய பெயர் பட்டியல் ஏற்கனவே அமைப்புகள், அன்பியங்கள், சபைகள், மன்றங்கள், நிர்வாகங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. எனவே அவற்றை நீங்கள் தயாரித்து 6-4-25 ஞாயிற்றுக்கிழமைக்குள் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏழைகளுக்கு உணவு, தவக்கால ஒன்றியல், பசியற்றோருக்கு உணவு என தவக்கால தியாக முயற்சிகளால் நீங்கள் சேகரித்து வைத்துள்ள அந்த தொகைகளையும் 6-4-25 அந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக உங்கள் அன்பிய வாரியாக நீங்கள் அதை சேகரித்து கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவற்றை கொடுக்கின்ற போது ஏற்கனவே கூறியிருந்தது போல இந்த ஆண்டு இந்த தொகையானது நமது பங்கில் அல்லது நமது பங்கை சாராத நிரந்தர நோயாளிகளாக இருக்கின்ற நோயாளர்களுக்கும் நாம் இதை கொடுத்து உதவலாம் என்று சொல்லியிருந்தோம். எனவே உங்கள் அன்பியங்களில் இது குறித்து பேசியிருந்தால் அந்த நோயாளர்களுடைய அந்த பிணியாளர்களுடைய பெயர்களையும் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவக்கால பெரிய வார வழிபாடுகளுக்கு தேவையான பொருட்களாக பாஸ்காத்தரி, சீடர்களுக்கான துணிகள், கச்சை துணி, பிரெட், கீபோர்டு மற்றும் குருத்து ஓலைகள் என பல்வேறு வகையான சிறு சிறு செலவினங்கள் இருக்கின்றன. எனவே பங்கு மக்கள் பொதுவாகவே நீங்கள் நன்கொடையாக அல்லது சில குடும்பங்கள், சில நபர்கள் இதை பொருட்படுத்தி இவற்றை நான் செய்கிறேன் என்று சொல்வது வழக்கம். எனவே நீங்கள் என்னையோ அல்லது பங்கு அருட்பணி பேரவை நிர்வாகிகளையோ பார்த்து அவற்றை கொடுக்க, அவற்றிற்கு நீங்கள் பொறுப்பெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, நமது ஆலயத்தில் பொதுவாக திருப்பலிகள் நிறைவேற்றுகின்ற போது திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்படுவது வழக்கம். எனவே திருப்பலி கருத்துக்கள் என்பது எந்த விதமான கட்டாயத்தின் அடிப்படையிலும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே சிறப்பு திருப்பலிகள், சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்ற போது
மக்களாகிய நீங்கள் திருப்பலி கருத்துக்கள் உண்டா என்று கேட்பது வழக்கம். நான் ஆம் என்று சொல்வேன். உண்டு என்றால் அது ரூபாய் 50 அல்லது ரூபாய் 100 என்று கேட்பது வழக்கம். அதற்குரிய விளக்கத்தை தருவேன். எனவே அதை நீங்கள் கேட்டதன் அடிப்படையில் ஆலயத்தில் அறிவிக்க வேண்டிய கட்டாயம் கடமையும் எனக்கு உண்டு. அதற்காக அருட்பணியாளர் திருப்பலி கருத்துக்களுக்காகவே அவர் அறிவிப்பை அறிவிக்கிறார் என்பது குறித்து நீங்கள் பேசுவது சற்று நாகரிகமாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருப்பலி கருத்துக்களில் கிடைக்கின்ற அந்த தொகையை வைத்து பல்வேறு விதமான சொத்துக்களோ நிலவரங்களோ வாங்குகின்ற அளவிற்கு திருப்பலி கருத்துக்கள் பொதுவாக வருவதில்லை. பங்கினுடைய தேவை அல்லது பங்கு அருட்பணியாளருடைய தேவைக்கு இவை பயன்படுத்தப்பட்ட பிறகு அந்த தொகையை நாம் மறைமாவட்டத்திற்கு நான் செலுத்துவேன். மறைமாவட்டம் என்ன செய்யும்? அந்த செலுத்திய தொகையை திருப்பலி கருத்துக்களே வராத பங்கில் இருக்கின்ற அருட்பணியாளர்கள் ஆய்வகத்திற்கு சென்று அதை எழுதி அவர்கள் அந்த தொகையை திருப்பலி கருத்துக்கள் இல்லாத பங்கு அருட்பணியாளர்கள் அவற்றை பெற்றுக் கொள்வார்கள். எனவே இந்த விளக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் தேவையென்றால் என்னிடமும் கேட்டு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறைமாவட்ட அளவில் சிறார் இயக்கம் சார்பாக நடைபெற்ற ஓவிய போட்டியில் ஒவ்வொரு பங்கிலும் உள்ள குழந்தைகள் ஓவியங்கள் வரைந்து அதில் சிறந்த ஓவியங்களை நாம் எடுத்து வட்டாரத்திற்கு அனுப்பினோம். வட்டாரத்திலிருந்து அவை மறைமாவட்டத்திற்கு அனுப்பப்பட்டன. அதன் அடிப்படையில் நமது பங்கிலிருந்து 2ஆம் வகுப்பை சார்ந்த சிறார் இயக்கத்தில் 2ஆம் வகுப்பை சார்ந்த சிறுமி கேப்ரியலா மற்றும் ஐரின் லெவினா இவர்கள் இருவரும் கேப்ரியலா முதல் பரிசையும் ஐரின் லெவினா 2வது பரிசையும் மறைமாவட்ட அளவில் பெற்று நமக்கு பங்கிற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். எனவே அவர்கள் இருவரையும் சிறப்பாக பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு இப்போது பங்கருட்பணியாளர் பிள்ளைகளுக்கு வழங்குவார்கள். எனவே ஒருமுறை பிள்ளைகளுக்காக நீங்கள் சிறப்பித்துக் கொள்ளலாம். வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள். ஃபோட்டோலாம் எடுக்கல யாரும் தான். மந்தாடுவோமா? ஆண்டவரே இறைவா, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சாரத்தை உலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையை பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு என்றும் பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிற்கினியவர்களே, திருப்பயணம் குறித்த தகவல் உங்கள் அன்பியர்களில் வெகு சிலரே திருப்பயணத்திற்கு பெயர்கள் கொடுத்திருப்பதாக நான் அறிகிறேன். அது கேட்டும் தெரிந்து கொண்டேன். எனவே ஏற்கனவே கூறியிருந்தது போல திருப்பயணம் திருப்புரிய பெயர் பட்டியல் அதற்கான தொகைகளை வருகின்ற புதன்கிழமை மாலைக்குள் அன்பிய வாரியாக நீங்கள் சேகரித்து வைத்ததை என்னிடம் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமைக்கு பிறகு யாரையும் பெயர் கொடுக்க விரும்பினீர்கள் என்றால் என்னை பார்த்து அவற்றை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5 பேர் வந்தாலும் இன்னொன்று திருப்பயணம் உண்டு. எனவே உங்களுக்காகத்தான் தூரமாக இருந்த இடத்தை பக்கத்தில் மாற்றினோம். இப்போது பக்கத்தில் பார்த்த இடத்திற்கு செல்கிறோமே என்ற தகவலை கூறியிருப்பதாக கேள்விப்படுகிறேன். எனவே இனி வருகின்ற நாட்களில் திருப்பயணம் குறித்த தெளிவான தகவலை அடுத்த ஆண்டு நீங்களே பார்த்து நீங்களே சென்று நீங்களே இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கும் என்பதையும் உங்களுக்கு இந்த ஆண்டை கூறிக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரினால் உங்கள் அனைவரோடும் என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் சாட்சிகளாக என்று வாழ சென்று வாழும் வாழ்வின்பதை துவங்கியது.
புரிந்திடும் எங்கள் புனித யாத்திரை. புவி வாழ் மக்கள் அனைவரும் கூடி